அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டு கால ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று பட்டியலிட்டு சொல்கிறோம். உங்களால் சொல்ல முடியுமா? 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் ஈட்டினீர்கள், அதனால் மக்கள் என்ன நன்மை அடைந்தார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? இந்த திருச்சி மாவட்டத்தை மட்டும் நான் ஒரு சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு 1200 கோடியில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் இன்றைக்கு டிஎன்எம்பில் செய்தித்தாள் நிறுவன சார்பில் அட்டை தொழிற்சாலை உருவாக்கியது அதிமுக அரசாங்கம். 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. 128 கோடி ரூபாயில சேவராப்பட்டியில இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் அதிமுக. தேசிய சட்டப்பள்ளி 100 கோடியில் அமைச்சது அதிமுக. 81 கோடியில ஸ்ரீரங்கத்தையும் திருச்சியும் இணைக்கும் வகையில் கொள்ளிடத்துல பாலம் அதிமுக கட்டப்பட்டது. 40 கோடியில நவலூர் குட்டப்பட்டியில் அரசு மகளிர் தோட்ட கலைக்கல்லூரி கட்டது அதிமுக. ரூபாய் 37 கோடியில ஸ்ரீரங்கம் பஞ்சக்கரை சாலையில பக்தர்கள் தங்கும் விடுதி. 32 கோடியில கம்பரசம்பேட்டையில காவிரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை. ஸ்ரீரங்கம் மஞ்சக்கரை சாலையில 25 கோடியில குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு. 24 கோடியில் ஸ்ரீரங்கத்தில் விடுபட்ட பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம். ஸ்ரீரங்கத்தில் 22 கோடியில் புதிய துணை மின் நிலையம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் நாள் முழுவதும் அன்னதான திட்டம். ஸ்ரீரங்கம் தொகுதியில் அரசு கலை அறிவு பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி. ஸ்ரீரங்கம் தொகுதியில் பாலிடெக்னிக் மற்றும் ஐடி கல்லூரிகள். ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய கல்லூரியை திறந்தது அதிமுக அரசாங்கம். ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட 35 வழித்தடங்களில் இன்றைக்கு போக்குவரத்து செய்து கொடுத்தது அதிமுக அரசு. தலைநகர் 7வது கிராஸில் 15 கோடியில் புதிய வணிக வளாகம் கட்டப்பட்டுள்ளது. பாதாள சாக்கடை திட்டம் பங்களிப்பு திட்டம் 2ல் 65 கோடி செலவில் செயல்படுத்தப்பட்டது. உய்யமண்ணன் கால்வாய் கரை மேம்படுத்தும் பணி 18 கோடி ரூபாயில மேற்கொள்ளப்பட்டது. மின்னாற்றல் சேமிப்பு திட்டம் 1 LED விளக்குக்கு மாற்றம் செய்யும் பணி 24 கோடி ரூபாயில செயல்படுத்தப்பட்டுள்ளது. சத்திரம் பஸ் நிலையம் 28 கோடியில மேம்படுத்தப்பட்டது. பன்னாட்டு வாகன நிறுத்துமிடம் 20 கோடியில செயல்படுத்தப்பட்டுள்ளது. பஞ்சப்பூரில் 11 கோடி ரூபாயில தரமற்ற சூரிய ஒளி மின் நிலையம் அமைக்கும் பணி. புத்தூர் தினசரி சந்தையில் 20 கோடியில் புதிய வணிக வளாகம் துவக்கம். இப்படி பல திட்டம். அதோட முக்கோபுல இன்றைக்கு 387 கோடி ரூபாயில அங்க கொள்ளிடத்தில் அருமையான கலவனை ஒன்று கட்டி கொடுத்திருக்கிறோம். புதுக்கோட்டையில் புதிய மருத்துவக் கல்லூரி அதிமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது. புதுக்கோட்டை கற்பம்பள்ளியில் புதிய அரசு கல்லூரி. புதுக்கோட்டை புதிய வேளாண்மை கல்லூரி. திருச்சி திருவானை கோயில் 83 கோடி ரூபாயில சாலை மேம்பாலம். ஸ்ரீரங்கம் தொகுதி மேலூர் அருகில வண்ணத்து பூச்சி பூங்கா அதிமுக ஆட்சி. திருச்சி விமான வழியாக புதுக்கோட்டை 4 வழிச்சாலையாக அகலப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்சி குடமுருட்டில் இருந்து ரூபாய் 56 கோடி செலவில் முக்கொம்பு வரை சாலை அகலப்படுத்தி விபத்தில்லாத சாலையாக உருவாக்கப்பட்டுள்ளது. டிவிஎஸ் டோல்கேட் முதல் மாத்தூர் வரை 68 கோடியில 4 வழிச்சாலையாக விரிவாக்க பணிகள் முடிந்துள்ளன. புதுக்கோட்டை பல் மருத்துவக் கல்லூரி அம்மா ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சி வந்த பிறகு நாம கொண்டு வந்த திட்டத்தை இவரு ஸ்டிக்கர் ஒட்டி ரிப்பன் கட் பண்ணார். இதுதான் திமுக சாதனை. புதுக்கோட்டை பூங்கா அம்மா ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டு அதுவும் இந்த திமுக ஆட்சியில் தான் தேர்ந்தெடுக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.